என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அதை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்குது? இப்போ எந்த அரசியல்வாதிக்கு எவன் செத்தா என்ன, அன்றைக்கி போய் ஒரு ட்ராமா போடுவாங்க. அது ஏன்னா அது ஜாதி ரீதியாக அடிப்படும் போது ஓடுவானுங்க. நம்மளை நம்ம வாயை மூடுறதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஒன்று போட்டுறாங்க. ஆனால் இது நீதிமன்றங்களும் யோசிக்கணும், இந்த எஃப்ஐஆர்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. எப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே? நீங்கள் ஊழலோ தவறு செய்யும்போது தானே நம்ம பேசுகிறோம், இல்லாட்டி நம்ம பேசுறது இல்லைல்ல. என்னை பொறுத்தவரை எனக்கு என் கடவுள் சொல்லிக்கா, எங்கே தப்பு நடந்தாலும் நீ தட்டிக்கேள், நீ யாருக்கும் பயப்படாது. அதுக்கு தான் நான் யாருக்கும் பயப்படலை. என்ன பண்ணால் பண்ணிக்கோங்க, என்ன மேக்ஸிமம் ஜெயிலில் எடுத்து போடுவேன், இல்லாட்டி ஒரு ஊசியை போட்டு சாவடிப்பீங்க, அவ்வளோதானே. அந்த விதி உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தேன்னா அப்போ யாரும் பேச முடியாட்டி அப்போ இந்த நாடு வில் பிகம் அ பனானா ரிப்பப்ளிக். நாட் தட் நான் ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டு, அதுக்கு இதுக்கு ஜெயலலிதா தப்புன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜெயலலிதா அவங்க பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம், இந்த கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு ஆளுமை இது ஸ்டாலினுக்கு கிடையாது. ஸ்டாலின் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபிட் டு பி அ லீடர். ஏதோ சந்தர்ப்ப தலையெழுத்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம விதி. ஓகே, இப்போ சமீப காலமாக டிஎம்கே ஆட்சி பொறுப்பை ஏற்று நிறைய ஆணவ கொலைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே வெளியிட்ருக்காங்க. எப்போவுமே திமுகவினர் இந்த குற்றச்சாட்டை வச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, யூபியில் போய் பாருங்கள், அங்கே எவ்வளோ கொடுமை நடத்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்திய அரசாங்கமே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆணவ கொலைகள் கடந்த 5 வருஷத்தில் இந்த திராவிட மண்ணுன்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் தான் பெரிய. இதுக்கு என்ன மேம் ஒரு சொல்கிறது? இதெல்லாம் பாருங்க, நம்ம யூபியோடையும் யாரோடையும் கம்பேர் அவன் அழிஞ்சிட்டான்னு அதை சொல்லிட்டு நம்மளும் அழியணும்னு இல்லை. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஸ்டேட் இது, அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டை பற்றி தான் நம்ம பேசணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் அப்படி இருந்தானா இவங்க அதை எப்படி மாற்றம் கொண்டு வரணும், என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அதை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அப்போ இவங்களுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்குது? இப்போ எந்த அரசியல்வாதிக்கு எவன் செத்தா என்ன, அன்றைக்கி போய் ஒரு ட்ராமா போடுவாங்க. அது ஏன்னா அது ஜாதி ரீதியாக அடிப்படும் போது ஓடுவானுங்க. இப்போது அந்த மந்திரி அன்றைக்கி அஜித் இல்லையா, அஜித் இறந்தப்போ போய் அவங்க வீட்டில் போய் எதோ கிட்டி பணத்தை 50 லட்சத்தை ஆஃபர் பண்ணியிருக்காங்க, 50 25 லட்சமாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதே இது மற்றவங்களுக்கு பண்ணாங்களா? கிடையாது. அப்போ அதுவுமே சந்தர்ப்பவாத அரசியல். ஏன்னா எந்த ஜாதி, அந்த ஜாதிக்கு ஓட்டு நிறையா இருக்குதுன்னு அது. அப்போ யாருமே மக்களை பற்றி கவலைப்படலை. அப்போ திஸ் இஸ் நாட் நல்ல இது கிடையாது, இது ஒரு நல்ல உதாரணமே கிடையாது. அதில் மக்களே யோசிக்கணும் இந்த மாதிரி. அவங்களுக்கு நீங்களே பாருங்கள், நான் 2021 நானும் கொஞ்சம், ஆனால் இது திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தேன். தட் இஸ் நீங்கள் தான் மாற்றங்கள் கொண்டு வரணும் சார். அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, கீதா நீ பார்த்துட்டே இரு, டிஎம்கே ஆட்சிக்கு ரவுடிசம் வரும்னா. அவங்க பேசுனது உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் தட் நான் ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டு, அதுக்கு இதுக்கு ஜெயலலிதா தப்புன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜெயலலிதா அவங்க பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம், இந்த கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு ஆளுமை இது இந்த இது ஸ்டாலினுக்கு கிடையாது. ஸ்டாலின் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபிட் டு பி அ லீடர். ஏதோ சந்தர்ப்ப தலையெழுத்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம விதி. ஓகே, அதெல்லாம் இதெல்லாம் இது மறுபடியும் யாரால் ஆக்கப்பட்டது? மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இவங்கள? இந்த விடியல் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்களே, அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா ஒருத்தராவது நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக கேட்பாங்களா? கிடையாது. இப்போ என்னையே டிஎம்கே சைடில் எஃப்ஐஆர் அந்த அம்மா மேலே போடுங்க, அந்த அம்மா நம்மளை எதிர்த்து பேசுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பக்கம் பிஜேபிக்காரன் எஃப்ஐஆர் போடு, இந்த நிர்மலா சீதாராமன் அது ஒரு டான்ஸ் ஆடுது. ஓகே, இதே போய் நம்ம காங்கிரஸில் போய் பேசினா அவன் ஆளும் கட்சியில் அவனும் செய்வான். அப்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட தப்பை, நம்ம குற்றத்தை நம்ம எடுத்து பேசினான்னா நம்மளை நம்ம வாயை மூடுறதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஒன்று போட்டுறாங்க. ஆனால் இது நீதிமன்றங்களும் யோசிக்கணும், இந்த எஃப்ஐஆர்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. எப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே? நீங்கள் ஊழலோ தவறு செய்யும்போது தானே நம்ம பேசுகிறோம், இல்லாட்டி நம்ம பேசுறது இல்லைல்ல. ஸோ அதில் இந்த மாற்றங்கள் எல்லா பக்கம்ந்து வரணும்.
அவன் எவ்வளோ பேருக்கு தைரியம் இப்போ இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் பாமர மக்கள், இப்போ நானே இந்த ட்ரிப்பில் போகும்போது எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து இத்தமாக நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க, நீங்கள் பாராட்டுறோம், எங்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு தேவையாதுன்னு சொல்லிட்டு கூட பேசுகிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, அம்மா அவங்க உயிருக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து என் கடவுள் சொல்லிக்கா, எங்கே தப்பு நடந்தாலும் நீ தட்டிக்கேள், நீ யாருக்கும் பயப்படாது. அதுக்கு தான் நான் யாருக்கும் பயப்படலை. என்ன பண்ணால் பண்ணிக்கோங்க, என்ன மேக்ஸிமம் ஜெயிலில் எடுத்து போடுவேன், இல்லாட்டி ஒரு ஊசியை போட்டு சாவடிப்பீங்க, அவ்வளோதானே. அந்த விதி உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தோன்னா அப்போ யாரும் பேச முடியாட்டி அப்போ இந்த நாடு வந்து வில் பிகம் அ பனானா ரிப்பப்ளிக். ஓகே, ஸோ அதில் பேசணும், மாற்றங்கள் கொண்டு வரணும். இதை வந்து ஆளுங்கட்சி செய்கிறாங்கன்னா ரொம்ப தவறு. இப்போ திமுக சார்பாக அவங்க ஏதாவது ஒரு போராட்டம் வந்து நடத்தினா அதுக்கெல்லாம் ஈஸியாக வந்து எல்லாமே வந்து கிடச்சிது. பட் அதிமுகவோ இல்லை டிவிகேவோ இல்லை சீமான் நாம் தமிழரோ ஏதாவது போராட்டம் பண்ணால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஏன் இன்றைக்கே ஒரு சம்பவம் வந்து சொல்லலாம். சென்னையில் வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேலரி வந்து கூட வந்து கொடுங்க, ப்ரைவேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா ஒரு இது வந்து நடத்தி இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மக்களை எல்லாம் அடித்து விரட்டியிருக்காங்க காவல்துறை. பாருங்க, இந்த அராஜகம் வந்து அதான் சொல்கிறேன், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு கண்ணு திமிர், இந்த பவர், இந்த சொல்கிறது இந்த போதையை விட இந்த வந்து பதவி வந்து போதை. ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு அது புரியறதில்ல. இப்போ இதே இவங்க என்ன சொன்னாங்க, 2021 நாங்கள் விடியல் ஆட்சி கொடுக்க போகிறோம் இப்படி அப்படின்னு. அப்போ இதுதான் விடியல் ஆட்சியா? ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை? எதிர்கொள்ளுங்க, நீங்களும் அவங்கள பேச விடுங்க, அவங்களும் போட்டும். மக்கள் அவங்கள விரும்பினா அவங்களுக்கு போடுறாங்க. மக்கள் நீங்கள் நல்ல வேலை செஞ்சால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை? அப்போ வந்து இதெல்லாம் திமிர் தென்னாவட்டு. இந்த திமிர் தென்னாவட்டெல்லாம் வந்துட்டு அழிவுக்கு காரணம். பாருங்கள், யாரும் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அந்த திமிர் தென்னாவட்டு ஒன்றும் இல்லை. புட்டின் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் புல்லிங் தட் யுக்ரைன் அண்ட் அதர் கண்ட்ரீஸ். கடவுள் கரெக்டாக வச்சார வெயிட்டு உனக்கு இயற்கை அடிக்குதாவுன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் நடிக்கப்போ வந்துட்டு இந்த டிஎம்கே பண்ணுறதும் தவறு. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அவங்க இப்போ இது தப்பு அவங்க எதுனா அந்த இடத்துல கில்லாட்டா பண்ணாங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. லா அண்ட் ஆர்டரில் அவங்க என்ன தப்பு பண்ணால் அப்போ உங்கள் கட்சிக்காரங்க குச்சி போட்டு ஆடுறது இல்லையா? குச்சி போட்டு எவ்வளோ திமிர்த்தனாவட் பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறேன், இந்த ஆளும் கட்சி அது எதா இருக்கட்டும், வெதர் இட்ஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், எல்லாருமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த போதையில் கண்ணு தெரியுதுல, அடுத்தவங்கள துன்புறுத்துவாங்க. அதே திருப்பி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க அதை அடி வாங்குவாங்க. ஸோ இட் இஸ் டிட் ஃபார் டேட், பட் இட்ஸ் நாட் நல்லதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து முற்போக்காக இருக்கணும். நீயும் பேசு, நானும் பேசுகிறேன், மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுட்டு போகிறாங்க. உனக்கு எதுக்கு அதுக்குள்ளார ஒரு பயம்? நீ கோலை, நீ அப்படி செய்கிறன்னா கோழைகள் தான் அதை செய்வாங்க. ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் பண்பான, தட் இஸ் பண்பு இருக்கணும். அரசியலும் கொஞ்சம் நீதி, நியாயம், பண்பு இருக்கணும். அந்த இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பயம் வரும்.